குருவுடைய பார்வை ராசி மேலே விழுது 3, 5 இந்த இடங்கள்லாம் விழுறதுனால திருமணம் பற்றியெல்லாம் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நல்ல எண்ணங்கள் நல்ல முடிவுகள்லாம் தன்னாலவே எடுப்பீங்க. சிறப்பாக வேலை செய்யும் மைண்ட். இப்போ குரு பார்வையினால மன அழுத்தத்திலேருந்து வெளில வருவீங்க. குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்கும். மொத்தத்தில் குரு பார்வையினால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். ஆனால் தேவையில்லாத நட்பை இன்னியோடு நீங்கள் முடிச்சாகணும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் குடும்ப ரகசியங்கள், பிரச்சனைகள், கற்பு பெண்களுக்கு முக்கியமாக இதிலெல்லாம் சஞ்சலங்களை, சவால்களை ராகு பகவான் தருவார். இந்த இடங்கள்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். ஒருத்தரை காதல் நம்பி நம்மளை கொடுக்கறது, இல்லை திருமணம் பண்ணிக்குவார் நம்பி நம்மளை இழக்கிறது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கும். தேவையில்லாத ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத ரூமர்ஸ் மூலியமாகவும் நம்மளை பற்றி தேவையில்லாத பழி பாவங்கள் மூலியமாகவும் நம்ம பெயரில் கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். கவலையே தேவையில்லை, தன்னாலேயே சரியாயிடும். உங்களை பற்றின பர்சனல் விஷயத்தை யாரையும் நம்பி ஷேர் பண்ணாதீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சஜஷன். பெண்கள் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், அதெல்லாம் எப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். ஆனால் பார்க்கிறவர்களுடைய கண்கள் ஒரே மாதிரி இருக்காது. அதனால் பெரிய ஆபத்துகள் வரலாம். சைபர் கிரைம் போன்ற குற்றங்கள் நடக்கலாம். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு யாருக்கு வருஷக்கணக்காக குழந்தை பிறகுகளே விருச்சிக ராசி நண்பர்களே குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம். எந்த ஒரு பெரிய அளவிலான முயற்சியோ செலவோ இல்லாமலே குழந்தை பாக்கியம் பல வருஷங்களுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும்.